ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ட்ரா வந்து 30. இதுக்கான கெஸ்ஸிங் மெத்தட் முதல் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 929. இதில் நான் ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே ஓகேவா, ஃபஸ்ட்டு மெத்தடு ஆல் போர்டில் சொன்ன ரெண்டு நம்பரே வந்து 1 2 தான். அதுக்கடுத்து தான் பி போர்டில் 5 சி போர்டில் 3 நம்பர் எடுத்திருந்தேன். ஆனால் நேற்று ரிசல்ட்டுக்கு 2 மட்டும் பாஸ் ஆகிருந்தது. நேற்று ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா 2 1 இந்த ரெண்டு நம்பருமே ஆல் போர்டில் எடுத்துகிட்டு ஏ போர்ட்லையும் எடுக்க சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே வந்து காருண்யா ப்ளஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னால் இருக்கிற தனலட்சுமி ரிசல்ட்டில் இருந்தே ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடலான்ட்டு 2 1 இந்த ரெண்டு நம்பருமே ஆல் போர்ட்லையும் ஏ போர்ட்லையும் எடுக்க சொல்லியிருந்தேன். இதில் 2 மட்டும் ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுது. இந்த நம்பர் ஏ போர்டில் எடுத்திருந்தேன், ஆனால் பி போர்டில் பாஸ் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்றைக்கான கெஸ்ஸிங் மெத்தட் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ வந்து முதல் மெத்தட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போது நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதே மெத்தட் தான் இன்றைக்கும் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் வந்து போன வாரம் ரிசல்ட் நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன் வார ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் முதல் 3 டிஜிட் நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ இந்த வாரத்தில் பாஸ் ஆகிடுது. இப்போ அந்த கெஸ்ஸிங் வச்சு தான் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கு 2 பி போர்டில் எடுத்துகிட்டு 6 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். அது இல்லாமல் இதில் இன்னொரு மெத்தட் எப்படி எடுக்கலாம்னா, போன வார ரிசல்ட் நம்பர் சுவர்ண கேரளம் ரிசல்ட் வந்து 084 8 நம்பர் பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளமில் அதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து 3 2 6 இந்த நம்பர்லேயே ரிசல்ட் முடிஞ்சிடும். ஏற்கனவே இப்போ இங்கே 8 பாஸ் ஆகிருக்கும் போது அதுக்கு முன் வாரத்திலேயே ஏ போர்டு வந்து 3. அப்போ இந்த வாரத்தில் 2 6ல் ரிசல்ட் முடியலாம். 2 பி போர்டில் எடுத்துகிட்டு 6 வந்து சி போர்டில் எடுத்துருந்தேன். இது ஒரு மெத்தடு. இப்போ அடுத்து நீங்கள் இந்த வாரத்தில் இந்த வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே வந்து தனலட்சுமி ரிசல்ட்லேருந்து இந்த மெத்தட் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே சம்ருதிக்கு இந்த வாரம் பாஸ் ஆன நம்பர் 122. அதுக்கு முன் வாரம் பாஸ் ஆன நம்பர் 2 5 8 1 9 0. இந்த முதல் 3 டிஜிட் நம்பர் 2 5 8. இந்த 2 5 8ல் இருந்து 1 2, அதாவது 2 மட்டும் இந்த வாரம் சம்ருதியில் 2 போர்டில் இருக்கலாம். பாகியத்தரா இந்த வார ரிசல்ட்டு 060. அதுக்கு முன் வார நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன் வார நம்பரில் முதல் 3 டிஜிட் நம்பர் 2 7 6 4 0 2னா இதில் 6 மட்டும் இந்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து ஸ்ரீசக்தியில் இந்த வார நம்பர் 255. போன வாரம் நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன் வார நம்பர் 5 6 2 8 3 2. இந்த 5 6 2லேருந்து 2 5 மட்டுமாவது இந்த வார ஸ்ரீசக்தியில் அப்படியே பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ தனலட்சுமிக்கு இதே மாதிரி மெத்தட் தான் சொல்லியிருப்பேன். தனலட்சுமிக்கு போன வாரம் நம்பர் பார்க்காதீங்க. அதுக்கு முன் வார ரிசல்ட் 2 1 2 5 0 3ல் முதல் 3 டிஜிட் நம்பரே 2 1 தான். அப்படியே இந்த நம்பரே வந்து ரிசல்ட்டில் பாஸ் ஆகிடும். 2 1 2 இங்கே தான் ரிசல்ட் நம்பர், தனலட்சுமி ரிசல்ட். இப்போ இந்த மெத்தட்லாம் வச்சு தான் நேற்று வந்து 5 3 1 இந்த 3 நம்பர்லேருந்து நேற்று நம்பர் பாஸ் ஆகிருந்தா நம்மளுக்கு ரிசல்ட் பாஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நேற்று வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ ஆகி வரல. 5 3 எந்த நம்பருமே வரல. நான் வந்து தனலட்சுமி சார்ட்டு அதே மாதிரி காருண்யா ப்ளஸ் சார்ட்டு இதை மட்டும் கம்பேர் பண்ணி எடுத்ததில் 2 1 ஓகேவா, இந்த நம்பர் எடுத்திருந்தேன். இதில் மட்டும் 2 பாஸ் ஆகிருந்தது. ஆனால் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த கம்பேரிஷன் எடுக்கலாம். அது இல்லாமல் அடிஷ்னலாக நான் இன்னொரு மெத்தட் சொல்ல வந்தது வந்து 8 3 இருந்தால் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்து வர நம்பர் 2 6ல் முடிஞ்சிடும். ஓகேவா, அந்த மாதிரி எடுத்தாலும் 2 6 தான். இல்லை நம்ம அதுக்கு போன வாரம் ரிசல்ட்டு பார்க்க வேணாம். அதுக்கு முன் வாரத்தில் முதல் 3 டிஜிட் நம்பர் பழைய மெத்தடே எடுத்தாலும் அங்கே இருக்கிற நம்பரும் 2 3 6 தான். ஓகேவா, ஏற்கனவே 3 8 இருக்கிறதுனால 2 6 இந்த 2 நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்துட்டேன். 2 பி போர்டில் எடுத்துகிட்டு 6 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகேவா, பழைய மெத்தடு ஓகேவா. நேற்று ரிசல்ட்டில் ஃபாலோ ஆகி வரலனாலும் இப்போ 8 நம்பர் பார்த்தீங்கன்னா சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் அதுக்கு அடுத்து வர நம்பர் வந்து 2 6 8 3 2 6 இதான் நம்பரு இது வரைக்கும் சுவர்ண கேரளமில். அதனால் 3 8 இருக்கிறதுனால 2 6 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு எடுத்திருப்பேன். 2 ஒரு போர்டில் 6 வந்து சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் சுவர்ண கேரளம் நம்பர் வந்து 048. 0ன்ற நம்பர் சுவர்ண கேரளம் ரிசல்ட்டில் இருந்தால் அதுக்கு அடுத்து வர ரிசல்ட்டில் 7 9 வருது. ஓகேவா, இது வந்து சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே வச்சு நான் சொல்கிற நம்பர் தான். 0ன்னு பார்த்தீங்கன்னா 7 9 ஃபாலோ ஆகும். இங்கே 706 அதுக்கு அடுத்த வாரம் 789 0 7 9. இந்த இடத்துல 6 7 7 அதுக்கு அடுத்த வாரம் 9 0 7 நம்பர் இருக்கும். இப்போ 630 370 போன வாரம் நம்பர் 048. போன வாரம் வந்து 0 4 8 அதுக்கு முன் வாரத்தில் 7 0ன்னு இருக்கும். அதுக்கு முன் வாரத்துலேயும் 6 3 0. இப்போ 0 இருக்கிறதுனால மறுபடியும் 7 இல்லைன்னா 9 வந்துடலாம் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு. அதனால் இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துட்டேன். இது ஜென்ரலாக நீங்கள் சார்ட் வச்சே சொல்லிடலாம். 0ன்னு நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன நம்பர் வருதுன்னா 7 9 இந்த 2 நம்பர் தான். ஓகேவா, இது வரைக்கும் ஒரு 30 ட்ரா 29 ட்ராலையும் நடந்திருக்கு. அதனால் 7 9 இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெஸ்ஸிங் மெத்தட் படி எடுத்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7 9, பி போர்டில் 2, சி போர்டில் 6. பாக்ஸ் 726 926. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 72 92, பிசி 26, ஏசி வந்து 76 96. இந்த நம்பர் எல்லாமே வந்து
இந்த சுவர்ண கேரளம் சார்ட் மட்டுமே நான் வச்சு சொல்கிற நம்பர் தான். 3 8 இருந்தால் 2 6 வரலான்னு சொல்லியிருப்பேன். 0 இருந்தால் 7 9 வரலான்ட்டு இந்த 2 நம்பருமே ஏ போர்டில் எடுத்துட்டேன். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிசன் கெஸ்ஸிங்கோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நம்பர் எதனா போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 7 9, பி போர்டில் 2, சி போர்டில் 6. ஆல் வந்து 2 6 எடுக்கலாம். அதுக்கடுத்து பாக்ஸ் வந்து 726 926. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி 72 92, பிசி 26, ஏசி வந்து 76 96. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் இதில் எல்லா கெஸ்ஸிங் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.